கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயே தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனை நோக்கி பார்ப்பதை மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 11வது வசனம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் உண்மையாகவே கர்த்தருடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாக இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான சகல பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை விட்டு ஓடி போகும். எப்படி ஓடும் என்று நாம் நம்மை நாமே நிதானித்து அறிந்து யோசித்து பார்ப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றோம், வாரம் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் நம் சபைகளுக்கு போகிறோம், இல்லை ஏதாவது கன்வென்ஷன் கூட்டங்கள் இருந்தால் போகிறோம் என்று இருக்கிற வண்ணமாக இல்லாமல் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து அனுதினமும் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவருக்காக காத்திருந்து அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் போது நித்திய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சஞ்சலமும் தவிப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவார். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.